நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அருணாச்சலம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலத்துல ஏதாவது சில்லுன்னு குடிச்சா பரவாயில்ல, நல்லா இருக்கும் இல்லைன்னு பேசிக்கிப்போம். அதுல ஒன்று தான் சர்பத். நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவோம். நன்னாரி அப்படின்னா என்ன? நன்னாரிங்கிறது கொடி வகையை சார்ந்த ஒரு பயிர். இதன் வேருக்குத்தான் மதிப்பு அதிகம். வேர் தான் அதிக பலன் அளிக்கக்கூடியது. வெயில் காலங்களில் விற்பனை செய்யப்படும் நன்னாரி சர்பத்துக்கு இந்த வேர் தான் மூலப்பொருள். நாட்டு மருந்து கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய நன்னாரி வேரை வாங்கிட்டு வந்து இடிச்சு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். நீர் பாதியா வற்றியதும் அதோட சர்க்கரை சேர்த்து குடிச்சா எரிச்சலுடன் சிறுநீர் கழிப்பவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நன்னாரி வேரை இடிச்சு அதோட தண்ணி கலந்து காய்ச்சி சர்க்கரை சேர்த்து கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் நன்னாரி மணப்பாகு. கோடை காலத்தில் நீர் கடுப்பு ஏற்படும், உடம்புல தண்ணீர் குறைஞ்சதுன்னா. அப்போ சொட்டு சொட்டா நீர் சிறுநீர் கழியும். சிறுநீர் கழிக்க சிரமப்படுவோம். சிறுநீர் கழிக்காததுனால அடி வயிற்றுல வலி உண்டாகும். இந்த மாதிரியான உபாதைகளுக்கு நன்னாரி பானம் அருமருந்து. உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க நன்னாரி மணப்பாகை 15 to 25 மில்லி ஒரு சில நாட்கள் குடிச்சிட்டு வந்தா நல்ல பலன் நிச்சயம் உண்டு. அருணாச்சலம் சார் 5 கிராம் பச்சை நன்னாரி வேற அரைச்சி 1 டம்ளர் பாலில் கலந்து குடிச்சா வறட்டு இருமல் சரியாகுமா. பொதுவாக நன்னாரி உடல் வியர்வையை கூட்டுவதோடு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை பெற்றது. தாராளமாக நீர் இறங்கச் செய்யும். ஆண் பெண் உறுப்புகளில் வரும் ரணத்துடன் கூடிய புண்களை ஆற்றும் வல்லமை பெற்றது நன்னாரி. எவ்வளவு நன்மைகள் நன்னாரியினால! குறைந்தபட்சம் இந்த வெயில் காலத்திலையாவது நன்னாரியை பயன்படுத்துவோமே. வெயில் காலத்துக்குன்னு சில வேலைகள் இருக்கும், அதே போல குளிர் பனி காலத்துக்குன்னு சில பல வேலைகள் இருக்கும். அவற்றை அவ்வப்போது காலத்துக்கு ஏற்றாற் போல செய்யணும். கோடை காலத்தில் மண் பரிசோதனை செய்யலாம். விவசாயிகள் பாசன நீர் மாதிரி எடுத்து அதையும் பரிசோதனை செய்யலாம். விதை சேமிப்பு அவசியமானது. அடுத்தடுத்த பருவ பயிர் சாகுபடிக்கு தேவையான விதைகளை சேகரம் செஞ்சு வச்சுக்கணும். சித்திரை பட்டத்தில் ஏடிடி உளுந்து சாகுபடி செய்வோம், அதற்குண்டான விதை வேணும் இல்லையா? அப்புறம் கோடை காலத்தில் நெல் சாகுபடி, சிலர் பருத்திக்கு போவாங்க. எள்ளும் உண்டு, இளைச்சவனுக்கு எள்ளு. அதோட கோடையில் நிலத்தில் ஏற்கனவே சாகுபடி செய்த பயிர்களுக்கு சரியான நீர் நிர்வாகம் செய்யணும். பழமரப் பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் இருந்தால் அந்த சொட்டுவான்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நல்லபடியாக பராமரிக்கணும். அருணாச்சலம் சார், பிள்ளைங்களுக்குத்தான் கோடை கால விடுமுறை, நமக்கேது? நமது நற்பணி சமூக பணி தொடரட்டும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.